ஒரு மட்டையை வைத்து பந்தை அடித்து கிரிக்கெட் விளையாடுபவர் 100 கோடி சம்பாதிக்கிறார். நடிகைக்கு முத்தம் கொடுத்து வில்லன்களை அடிக்கிற மாதிரி நடிக்கிறவரும் 100 கோடி சம்பாதிக்கிறார். கை காலில் விழுந்து பொய்யை பேசி பதவிக்கு வரும் அரசியல்வாதிகளும் கோடி கோடியாக சம்பாதிக்கின்றனர். ஆனால் விவசாயிகள் மட்டும் பேரிடர்கள் மத்தியில் போராடி வியர்வை சிந்தி விளைவித்து நமக்கு சோறு போடுகிறார்கள். வாங்கிய கடனை கூட கட்ட முடியாமல் பரிதவிக்கும் விவசாயிகள் ஒன்று விவசாயத்தை கைவிட்டுவிட்டு வெளியேறுகிறார்கள், இல்லை தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு விவசாயி நிலத்தில் கரும்பு நட்டால் விற்கவில்லை, கம்பு நட்டால் விற்கவில்லை, நெல் நடவு செய்தார் விற்கவில்லை. கடைசியில் விளைநிலத்தில் கல் நட்டு நிலத்தையே நல்ல விலைக்கு விற்றுவிட்டு விவசாயத்தை விட்டும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் தலைமுறையினர் விவசாயத்தின் மீது ஆர்வமும் நாட்டமும் செலுத்துவதில்லை. நாம் சோற்றுக்கு கையேந்தவில்லை என்றாலும் விவசாயிகளுக்கு இந்த கொடுமைகள் தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை நிச்சயம் சோற்றுக்கு பிச்சை எடுக்கும்.